வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல வானலில் ஜவ்வரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டுன்னு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா ஆறிடுது. இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஏற்ற காரம் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இதை நல்லா அரைச்சியோ இல்லைனா நல்லா இடிச்சியோ எடுத்துகிட்டு அதில் சேர்க்கணும். கொத்தமல்லி பச்சை மிளகாவை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கிட்டேன். வள்ளிக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கணும். மசித்ததை இதில் சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பார்த்து தண்ணி கொஞ்சம் தெளித்து தான் இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். கோதுமை மாவு ஊற்றி தான் இதை நல்லா திரட்டி எடுக்கிறேன். ஷேப்புக்காக நல்லா மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாக தான் எடுக்க முடியும். தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டு எடுக்கலாம். நல்லா அழகாக பொன்முருவலாக வெந்து வருது. ஜவ்வரிசி சப்பாத்தி ரெடி ஆகிடுது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி கிரேவி பண்ணியிருக்கேன், தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி, வேறு நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி கூட நம்ம எதனா வச்சுக்கலாம். நான் இப்படி தாங்க தயார் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்பாத்தியை செய்து தரலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.